Hey guys, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் 2025 வரப்போகிற ஒரு ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் பேர் வந்து டைம் ஃபார்ம். ஸோ சிம்பிள் தான், உங்களோட டைம் வரும், அந்த டைமில் இருக்க பாயிண்ட்ஸும் வரும், அந்த செகண்ட்ஸ் இருக்க பாயிண்ட்ஸ்க்கு தான் இதோட மீனிங்கே. ஸோ இது அவங்களோட அஃபீஷியல் எக்ஸ் பேஜ் டைம் ஃபார்ம்ன்றது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் டைம் ஃபார்ம்னு எக்ஸில் டைப் பண்ணி வந்துடும். ஸோ 315 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமைஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஏன் செகண்ட்ஸ் டோக்கன்ஸ். அதாவது டைம் ஃபார்ம்ன்ற இந்த ஏர்ட்ராப்ல வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த டோக்கன்ஸ் வந்து செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அஃபீஷியலாகவே செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து அஃபீஷியல் டெலிகிராமோட பாட் லிங்க். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது நம்மளோட ரெஃபரல் லிங்க். ஸோ முடிஞ்சவரை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போயிட்டு கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது அவங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் பாட். அண்ட் தென் இந்த ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு பார்த்தா தெரியல ஆடுறாங்க. ஸோ டெலிகிராம் அஃபீஷியல் சிஓயை ஃபாலோ பண்ணுற ஒரு பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப். ஸோ மோஸ்ட்லி இல்லை, டெஃபினட்டாக ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஏர்ட்ராப். ஸோ நீங்கள் அஃபீஷியல் அவங்களோட எக்ஸ்பிளைனிங் போய் செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸல் இருக்கிறத மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் டேரெக்டாக வந்து மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ இது ஒரு பிளாக். ஸோ இவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிவி இஸ் கம்மிங் இன் மார்ச் 2025. அதாவது நான் 2 months வந்து டிஜி வரதா சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரில, மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். மேபி Q1 லிஸ்ட்டாக கூட ஆகலாம். ஏன்னா ஒரு ரெண்டு ப்ரொடக்ஷனால ஏர்ட்ராப்னால Q1 லிஸ்ட்டு கூட ஆகலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றது நான் உங்களுக்கு படிக்க வேணாம், நான் டேரக்ட் இங்கே போயிடுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் போனஸ், டோக்கன் பேரிங் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ டோக்கன் வந்து எல்லாம் பேன் ஆகும். நான் உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணி தரேன். ஸோ ரோட் மேப் பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த 0.0150 பர் டோக்கன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது இந்த பிளாக்ல மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பிளாக்ல இதுவும் ஆர்எஸ் 0.201 சொல்கிறாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்ஸாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு பிளாக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 7 steps ஃபார் த ப்ரொபஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அஃபிஷியல் டைம் ஃபார்ம் வந்து இதெல்லாம் லிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைனான்ஸ், பிட்கெட் அண்ட் பைபிட். ஸோ மூணுமே ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்காங்க எனக்கு எப்படி இருக்குன்றது. ஸோ இங்கே வாங்க நம்ம வந்து சொல்கிற மாதிரி. ஸோ ஓவரால் ஒரு 15 million ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. 28ல் 15 million ஆக்டிவ் பிளேயர்ஸ் டெய்லி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது நீங்கள் ரீச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேஜராக இதில் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இந்த பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கேஸ் அது ஆச்சுன்னா யூஎஸ்டிடியில் 2-0 நான் சொன்னேன்ல. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஒரு சில பிளாக்ஸில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிளி 0.201 ஆச்சு. இதெல்லாம் லிஸ்ட்டாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் தென் இது பிடிசி கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சஜஸ்டாக பண்ணுறது. ஸோ நான் ப்ராப்பரில் அவர்களை மிட் 2025 மிட்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு Q1 கூட வச்சுக்கலாம். ஸோ எப்போன்னு தெரியல, மினிமம் Q1 வச்சுக்கலாம், அதாவது மிட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் எப்பயாச்சும் லிஸ்ட்டாக போகிறது இது பாசிபிலிட்டிஸ்ன்றது அவங்க சொல்கிறது. பட் ஆவரேஜாக சொல்ல போகிறோம்னா இவ்வளோ ஒரு அப்ராக்சிமேஷன் வச்சுக்கோம். ஸோ நம்ம ரெண்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக என்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ வருது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப். ஸோ என்னென்னா கிரியேட் அண்ட் வெரிஃபை ஒரு அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வாலெட் கனெக்ஷன், உங்களோட டவுன் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அண்ட் தென் ஃபண்ட் ஒரு அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை பண்ண போகிறது நம்ம ஃப்ரீயாக இதில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் டோக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டோக்கன் நேம் வந்து செகண்ட்ஸு. சப்ளை வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் தென் பேர்ன்டு டோக்கன்ஸ் வந்து 1 billion டோக்கன்ஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டோக்கன் ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 10 million தான் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ண போகிறோன்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் தென் மிட்ல எவ்வளோ இருக்கும் போட்டிருக்காங்களா. ஸோ இது ஸ்டேக்கிங் பீரியட்லாம் நான் உங்களுக்கு ஆப்பில் காட்டுறேன். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பார்ட்னர்ஷிப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் முக்கியமான ஏர்ட்ராப்ஸஸும் இருக்குது. ஸோ இது ஒரு பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்ஸாக அமையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ முடிஞ்சவரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம இதை வச்சுப்போம். ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ. அண்ட் இப்போ நம்ம டெலிகிராம் டேரெக்டாக போயிடலாம். ஸோ டெலிகிராம் நம்ம லிங்க் வந்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆப் கொடுத்து நீங்கள் லான்ச் பண்ணால் போதும். ஸோ ஆப் வந்து லான்ச் ஆகிடும். 1 second. ஸோ இதுதான். ஸோ இந்த நடுவில் இருக்க கிளாக். ஸோ இந்த கிளாக் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இது பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்திருக்க ஹிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம ஏர்ன் பண்ணுற ஹிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கம்ஸ்னும் அந்த ஏர்ன் பண்ணுற இன்கம்ஸ் தான் என்னென்ன நல்லா இருக்கும். அவுட்கம்ஸ்ன்றது தான் வெளியே போகிறது.
ஸோ இதில் வந்து எனக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், எனக்கு பேர்ன் பண்ணது எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். கூட ஒரு 8,000 இருந்துச்சு. ஸோ பேண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அக்டோபர் மாதம் என்னோட பேண்ட் பார்த்தீங்கன்னா 12K சம்திங் செகண்ட்ஸ் வந்து பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேர்ண்டும் ஆகும். ஸோ இட்ஸ் ஃபைன். இது வந்து இப்போ அந்த டைத்தில் இதுக்கடுத்து பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, கேம்பெயின்ஸ் வந்து தேவையில்ல. நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா லைக் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அதோட ஆட்ஸ் நீங்கள் இதில் போடுறீங்கன்னா இதில் நீங்கள் உங்களோட செகண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே உங்களோட அக்கௌண்ட்டோட நேம் இருக்கும். ஸோ அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக்ஸ் காட்டணும். ஸோ இது ஃப்ரீ கிளாக். ஸோ ஃப்ரீ. ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா கிளாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கிளாக்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அந்த சாட் கிளாக் தருவோம். ஸோ இது வந்து 1x டோக்கன் தான். 4 ஹவர்ஸ்க்கு ஒரு நீங்கள் எப்பயுமே எல்லாமே கிளைம் பண்ணுறது தான். ஸோ 4 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ தராங்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் கரெக்டாக வச்சுருக்கிறது இந்த பெண்டுலம் கிளாக். ஸோ இதோட பெண்டுலம் கிளாக்கு நான் வந்து 10 அதாவது 10 லேக். ஸோ 10 லேக் பாயிண்ட்ஸ் 10 லேக் பாயிண்ட்ஸ் செகண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பெண்டுலம் கிளாக் அன்லாக் ஆகும். ஸோ இந்த பெண்டுலம் கிளாக் அன்லாக் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ்னா 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு வாட்டி கிளைம் பண்ணுற டோக்கன் வந்து இன்ட்டு 2x ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு செகண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குற மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்சஸ் அன்லாக் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்க பேசிக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட செகண்ட்ஸ் கொடுத்து பண்ணலாம். நான் இது பண்ணேன்னா ஒரே ஒரு இதுதான். ஸோ ஏதாச்சும் ஏட்ராப் க்ரைட்டீரியாவில் யாராச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். நான் சும்மா இதை மட்டும் பண்ணுவேன், இது மட்டும் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து நான் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் பண்ணுறீங்கன்னா இதை வேணால் பண்ணுங்கள். ஆனால் இது உங்களுக்கு இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் பாட்டும் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதை நீங்கள் பண்ண தேவையில்ல, பண்ணுறது உங்கள் விருப்பம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட கரண்ட்டாக வந்து 7 லேக் பாயிண்ட்ஸ் இருக்குது செகண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர்ஸ் இந்த 2x இருக்கா, இது இல்லாமல் இருக்கல உங்களுக்கு நார்மலாக இருக்கல 1x இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்க பேசிக்ஸ். ஒவ்வொரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் கிளைம் பண்ணுறதா இதோட ப்ரொசீஜர். ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். அந்த நீங்கள் டாஸ்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ள இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ்னு உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ ஐ வாண்ட் மை டாஸ்க் ஹியர்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இங்கே இருக்க அந்த வாட்சை நீங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி சும்மா 28 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கணும், அண்ட் தென் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 17K அதாவது 17 லேக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அதில் இருக்க போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு யூடியூப் நார்மல் ஒரு வடக்கு யூடியூப் சேனல்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ கோடை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாலிடான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காம பண்ணிடுங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னா. அண்ட் தென் ரெஃபரல் இன்கம். ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து ஏன்னா நான் என்னோட 3 பேர் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணனால எனக்கு நானே 3 பேர் இல்லை, என் ஃப்ரெண்டு இது 2 எங்கள் அக்கா போனேன். ஸோ எனக்கு ஒரு 45 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் இன்கம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸில் யார் யார் இருக்கா லீடர் போர்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் இருக்கும். ஸோ ஸ்டேக்கிங் எல்லாமே பண்ணிடுங்க. நானும் ஸ்டேக்கிங் பண்ணி தருவேன். அரௌண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஸ்டேக்கிங் ஆச்சு பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இங்கே ஒரு 6 லேக் பாயிண்ட், இங்கே ஒரு 30 லேக் பாயிண்ட், இங்கே ஒரு 1 லேக் பாயிண்ட் ஸ்டேக் பண்ணிக்கலாம். 3 ஸ்டேக்கிங் தான் பண்ண முடியும். ஸோ 3 ஸ்டேக்கிங் வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எப்போ பண்ணால் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இருந்தால் பண்ணுங்கள். ஸோ 3 ஸ்டேக்கிங்குமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளாகில், நான் காட்ட முடியுது. ஸோ ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கலாம். 3 டேஸ் ஸ்டேக்கிங், 10 டேஸ் ஸ்டேக்கிங், அதாவது 3 டேஸ், 15 டேஸ், 45 டேஸ் ஸ்டேக்கிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி 3 டேஸ் ஸ்டேக்கிங் ஆச்சும் 10 டைம்ஸ் ஆச்சும் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா ஏதோ ஒரு ஏர் ஆப்ஷன் அப்படி சொல்லியிருந்தாங்க அட்லீஸ்ட் 10 ஸ்டேக்கிங் ஆச்சும் பண்ணியிருக்கோம். அதனால் இதுலேயும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிக்கோங்க. தென் இந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். இப்போதைக்கு அது இல்லை. ஸோ இப்போ இன்கேஸ் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் டைம் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டோர் வந்து நீங்கள் போக தேவையில்ல, அது உங்களுக்கு காசு கேட்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் யுவர் செகண்ட்ஸ். ஸோ இன்னொரு வாலெட் அதாவது யூசர்ஸ் அவங்களோட செகண்ட்ஸை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு புது ஃபியூச்சர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியாக வாலெட் வாலெட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிறனால எனக்கு வாலெட் காட்டலை, மொபைலில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் டோட்டலி டைம் ஃபார்ம். ஸோ இஃப் இன் கேஸ் இப்போ வந்து நம்ம ஒரு என்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணுவோமே. ஸோ ஒரு வருஷம் ஸ்டேக்கிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, 13, ஒரு 20, ரெண்டு ஒரு 20 கிட்ட எடுத்து வச்சுக்கோம். இங்கே ஒரு 30. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 30 பாயிண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக, அதாவது 30 லேக்ஸ் கிட்டத்தட்ட சொல்ல போனால். ஓகேவா? ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம வந்து 30 லேக்ஸ் நம்ம அதை போட்டுக்கோம். ஸோ 30 லேக்ஸ். ஸோ இந்த 30 லேக்ஸ் பாயிண்ட்ஸில் மேக்ஸிமம் ஒரு ரேஷியோ போச்சுன்னா 1:1000 ரேஷியோ வச்சுன்னா 3 ஜீரோ இல்லாமல் இருக்கும். 3 ஜீரோ இல்லாமல் எவ்வளோடா ரேஷியோ 3000. ஸோ 3000 இன்ட்டு
இவங்க சொல்கிறபடி ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இந்த இந்த 0.101 எடுத்துக்கோம். 105னா நம்மளுக்கு வந்து $45 இப்போ வரையும் நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு. இல்லை நார்மல் இதுனா ஆவரேஜ் சும்மா டெஃபினட்டாக பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்றபடி பார்த்தோம்னா 3000 இன்ட்டு 0.001 டெஃபினட்டாக $3 வரும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக வரைஞ்சு. ஆனால் லாஜிக் வைஸ் நம்ம இந்த 0.01 எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப்பாக வர்றது தான் பாதிக்கூடிய இருக்குது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷியோவில் தான் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் ஆகுனா கூட 0.015 அப்படி இல்லை இன்னொரு 0 தான் ஆட் ஆக போகுதுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1:1000 ரேஷியோ போல் 1:100 ரேஷியோவை மாற்றலாம். ஏன்னா நம்ம இருக்கிறது ஹையஸ்டான ரேஷியோவில் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம தான் உங்களுக்கு 3 lakhs 3000 பாயிண்ட்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இஃப் இன்கேஸ் 100 பார்க்குறாங்கன்னா 30K பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் பாயிண்ட்ஸ் ரேஷியோ நம்ம வந்து ஆவரேஜாக பிரிச்சிருக்கோம். அது நமக்கு தெரியாது ரேஷியோட எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு. பட் ஒரு பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப்பாக அங்கே சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் வேலிடாக ஒரு $50 பாசிபிளி இருக்கலாம். எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 4000. ஸோ 4000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 4 hours கிளைம் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 24 hours போய் சும்மா வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாசிபிளி கிடைச்சா ஃப்ரீ டயத்தில் சும்மா இடத்துல ட்ரை பண்ணிங்க. ஸோ ஃபுல் டைமெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் குட் கைஸ். ஸோ முடிஞ்சால் நம்மளுக்கு ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டேரக்டாக கிளிக்ஸில் போய் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் லிஸ்ட்டில் வேறு ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியலான ஏர்க்ராஃப்ட் பற்றி வேறு ஏதாச்சும் வித்தியாசமான விஷயத்தை பற்றி பேசுவோம் கைஸ். டாடா பை பை.